ஹலோ டியர் மாண்டிஸ். 1933 இருந்து இப்போ வரைக்கும் கிங்காங் சீரிஸ் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2005 எடுக்கப்பட்ட கிங்காங் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட். அதை பார்த்த இந்த பங்களாதேசிக்காரனுங்க கண்ணு உறுத்தாதோ. 2010 நான் ஒரு கிங்காங் படம் எடுக்கிறேன்னு கிளம்பியிருக்கானுங்க. கிங்காங் படத்தை எடுக்கிறேன்னு இவனுங்க ஏதோ ஒரு புது விதமான ஒரு விலங்கை உருவாக்கி அதை கிங்காங்னு நினைச்சு படத்தை எடுத்து முடிச்சிருக்கானுங்க. அந்த கொடூரமான படத்தை தான் நம்ம இன்னைக்கு கழுவி 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 ஊத்த போறோம். வீடியோக்குள்ள போமா? உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. படம் ஆரம்பிச்ச செகண்ட்ல இருந்து இவனுங்களோட களவாணித்தனத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க எல்லாரும் பேராமவுண்ட் பிக்சர்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்திருப்பீங்க. அது இப்படிதான் இருக்கும். அதை காப்பி அடிச்சு இவனுங்களோட ப்ரொடக்ஷன் பேர் போட்டுட்டு இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏண்டா காப்பி அடிச்சா காப்பி அடிச்சிக்க, அதையாச்சும் குவாலிட்டியா காப்பி அடிக்க கூடாது? என்னடா ஒரே பனிமூட்டமா இருக்கு படமே. இந்த படத்தெல்லாம் பார்த்து எவனாச்சும் 2010 எடுத்த படம் சொல்லுவானாடா? அது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு கொகையை காமிச்சு அங்கேருந்து கிங்காங்கோட டைட்டில் கார்டு ஒன்று போடுறாங்க. ஏண்டா இந்த கொகைக்குள்ள கிங்காங்கோட என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க கிங்காங்கோட கையை கூட போகாதுன்னு சொல்ல வந்தங்க. படத்துடைய முதல் காட்சியில 2 டசன் பிரெட்டை கொண்டாந்து வைக்கிற ஒரு அம்மா. என்ன டேய், இவ்ளோ பிரெட்டடா திம்பீங்க? நீங்க குடும்பமா இல்ல குட்டியான கூட்டமாடா? சரி, இப்ப மேட்டருக்கு வந்தோம்னா இவங்க 2 பேர் யாருன்னா ஹீரோயினோட அம்மா அப்பா. இந்த ஆன்டி தாங்க இந்த படத்துடைய ஹீரோயினா. 1 டசன் பிரெட்டையும் 1 டசன் வாழைப்பழத்தையும் தின்னு கழிஞ்சிட்டு ஹால்ல உட்காந்து அப்பாவும் பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரூம் கதவை திறந்துட்டு ஒருத்தன் ஒடியார என்ன மேட்டர்னா, இந்த ஆன்டிய ஒரு படத்துல ஹீரோயினா போட ஹீரோ கேட்டிருக்காராமா. யாரா அந்த கர்மம் பிடிச்ச ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோ இந்த ஆளுதான். ஏண்டா கிங்காங் பண்றதெல்லாம் இந்த குரங்கு பண்ணிட்டான்னா அப்ப கிங்காங் என்னடா ஸ்கோப்? எதுக்கியா இதெல்லாம் போய் படம் முடிச்சிருக்கீங்க? சரி, இப்ப மேட்டர் என்னன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படிங்கறதால ஷூட்டிங் எடுக்க ஐலாண்ட நோக்கி போறாங்க. கப்பல்ல நம்ம லோ பட்ஜெட் ஹீரோ ஜாக் இருக்கிறதுனால அங்க ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கலனா எப்படி? இவன் பெரிய டைட்டானிக் ஹீரோ ஜாக், இந்த அம்மா பெரிய ரோஸ். கப்பலோட எஜ்ல நின்று தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. விழுந்து போடாதரா, கயிறை போட்டு காப்பாத்த கூட அவங்கள்ட்ட பட்ஜெட் இருக்காது. நடுக்கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க போது சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் காமிக்கணும்ல, அதுக்காக இவனுங்க ஏதோ ஒரு வீடியோ கேம்ல இருந்து சுட்ட டால்பின் படத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த ஷூட்டிங்ல திடீர்னு ஒரு வானிலை மாற்றம் ஒண்ணு ஏற்படுது. டேய் பாத்ரா, நீ ஆட்ற ஆட்ல ஸ்டேரிங்கோட மொத்தமா புடிங்கிட்டு வந்துற போது. நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், இவனுங்களும் கேமராமேன தான் ஆடிட்டு இருக்காங்களே தவிர எனக்கு என்னமோ கப்பல் ஆடுற மாதிரி தெரியலடா. அப்புறம் கப்பலை ஓரமா சைடு ஸ்டாண்ட் போட்டு பார்க்கிங் பண்ணிட்டு இவனுங்க ஒரு தீவுக்குள்ள ஷூட்டிங் பண்ண கிளம்பிடுறாருங்க. அப்புறம் அங்கன இருக்கிற முயல் குட்டிய ஹீரோயின் பாக்குது. ஹீரோயினுக்கு முயல் கறினா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால முயல் பின்னாடி அது ஓடுது. ஹீரோயின் ஓடி போயிட்டா ஹீரோக்கு என்ன வேலை? அவனும் சேர்ந்து பின்னாடியே ஓடுறான். அப்புறம் முயல் கறி மிஸ் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் சோகமா திருப்பி போயிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒண்ணு கடிக்க வந்த ஹீரோயினோட அப்பனும் கப்பலோடைய கேப்டனும் ஒரு புதருக்குள்ள போறாங்க. அந்த புதருக்குள்ள ஆய் போக காட்டுவாசிக்கு வந்திருப்பாங்க போல. அவனுங்க இவனுங்களை பார்க்க, நாங்க ஆய் போற இடத்துல தான் நீ ஒண்ணு கடிப்பியாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கலவரோடு நடக்குது. அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான கள்ள தொடர்பை பார்த்த காட்டுவாசி அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண காட்டுவாசிகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. அப்புறம் அதே இடத்துக்கு ஷூட்டிங் வந்த நம்ம அனகோண்டா விஷால பார்த்து காட்டுவாசிகளா பயந்து ஓடுறாங்க. ஐ திங்க் இவனுங்க காட்டுக்குள்ள பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அனகோண்டாங்கிற இங்கிலீஷ் வார்த்தை தெரியுது பாருங்களேன். எஜுகேட்டட் காட்டுவாசிகளா இருப்பாங்களோ. அப்போதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நெருக்கம் ஒண்ணு ஏற்படுது. அப்படி அந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு டூயட் சாங் வைக்கிறாங்க சார்.
அதாவது கிங்காங் படத்துல டூயட் சாங். டேய் ப்ரொடியூசரே, இவனுங்க உன் காசுல ஷூட்டிங் எடுக்க வரலடா, உல்லாச சுற்றுலாக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இவங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் பார்த்து பொறமண்டையில புல்லரிக்குது. இந்த 90s 80sல எல்லாம் நம்ம அப்பா அம்மாக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த கல்யாண கேசட்ல ஒரு கிராபிக்ஸ் ஒன்று பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த கண்ணுக்குள் கணவன், இந்த ஹார்டின் போட்டு அம்பு விடுறது, இதெல்லாம் இந்த குரங்கு படத்துல இவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அங்க பாரு அவன் தூங்கிட்டான்டா, அவன் எழுப்பி விடுங்கடா யாராச்சும் அவனை. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. இவனுங்க ஐலாண்ட்ல டூயட் ஆடிட்டு இருக்க போது அங்க ஒருத்தன் நின்னு மீன் கூட பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க. ஐ திங்க் அவன் எஜுகேட்டட் காட்டுவாசியா இருப்பான்னு நினைக்கிறேன். அதுலயும் நீங்க இவனுங்க ஸ்டெப் எல்லாம் பார்க்கணுமே, ஆட்டிட்டு இருக்காங்களே தவிர ஆட மாட்டாங்க. சரி இவனுங்க ஆட்டினதை பார்த்தது போதும், நம்ம கதைக்குள்ள போவோம் வாங்க. டூயட் சாங்லாம் முடிஞ்ச பிறகு பசிக்குதுன்னு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த சில காட்டுவாசிகள் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ரெண்டாவது ஃபைட் சீன் ஒண்ணு வைக்கிறாங்க. ஏண்டா டேய், அவன் குத்துனதே அவனுங்க ஷூட்டிங்க்கு எடுத்துட்டு வந்த அட்டக்கத்தி, அந்த கத்தி குத்தி இவன் வழியால துடிக்கிறானா? சரி அதெல்லாம் கூட விடுங்க, அது குத்தி இருக்கதே அவனோட ஜட்டில தான். இது என்னடா இது, நாடகத்தோட ரொம்ப மோசமா நடிக்கிறீங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினை கடத்தி காட்டுவாசி கும்பல் தலைவன் கிட்ட கொண்டு போயிடுறாங்க. ஏங்க அங்க இருக்கிற எல்லாரும் எஜுகேட்டட் தான் போலங்க. கிங்காங்கிற வார்த்தையும் தெரியுது பாருங்களேன். எனக்கு இவனுங்க கிங்காங்னு கூப்பிட்டது கூட ஆச்சரியமா இல்ல. ஆனா கிங்காங்குக்கே தன்னோட பேர் கிங்காங்னு தெரியுது. அது இவனுங்க கூப்பிட்ட உடனே காட்டுக்குள்ள இருந்து வேற வருது பாருங்களேன். டேய், யாரா அவன் தியேட்டர் பிரிண்ட்ல குறுக்கால் நடந்து போறது? அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. ஏண்டா இது கிங்காங்காடா? இது கிங்காங்னா அப்ப கிங்காங்க என்னன்றா சொல்லுவீங்க? டியர் மாண்டிஸ், இந்த மொகர கட்டையை நல்லா பாத்துக்கோங்க. இது 1976ல வந்த கிங்காங், ஹாலிவுட்ல. இது 1986ல வந்த கிங்காங். இந்த மொகர கட்டை 2010ல வந்த கிங்காங். அட கழிச்சால போற வைக்கலாம். இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சரி விடுங்க, இது கிங்காங்னு நம்பி தொலைவோம். இப்ப இந்த கிங்காங் என்ன செய்யுதுன்னா, இந்த பெண் குரங்கு செய்யறதெல்லாம் இந்த கிங்காங்கும் செய்யுது. அப்புறம் இந்த பெண் கிங்காங் பசிக்குதுன்னு சொல்ல உடனே நம்ம கிங்காங் அதை தூக்கிட்டு போய் ஒரு டசன் வாழைப்பழத்தை அந்த பெண் குரங்குக்கு கொடுக்குது. அந்த இடத்துல இந்த அம்மா பாட்டு பாட அத நம்ம கிங்காங் தலையாட்டி ரசிக்க ஒரே கூத்தா இருக்கு. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அம்மா கிங்காங்குக்கு கீழே குனிஞ்சு என்னத்த பாத்துட்டு இருக்கு? கர்ம கர்மா. এবার আমি চোখ বন্ধ করলাম. அதாவது இப்ப கதைப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆம்பளை கிங்காங்கும் இந்த பொம்பளை கிங்காங்கும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. இந்த அம்மா கிங்காங் கூட ஜாலியா விளையாடுறத பார்த்த நம்ம ஹீரோ, ஏய் கிழட்டு சிரிக்கி வாடி கீழே, இந்த அம்மா இப்ப வேணாம் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம கிங்காங்கும் இந்த குயின் காங்கும் ஒரு டூயட் சாங் கொண்டு வைக்கிறாங்க. ஏண்டா டேய், அது கிங்காங்கா இல்ல இந்த அம்மா கிங்காங்காடா? இது என்னடா குரங்குகளுக்கெல்லாம் வித்த காமிச்சிட்டு இருக்கு? இந்த அம்மா பாட கிங்காங் ஆடன்னு ஒரே கூத்து தான் போங்க. இந்த அம்மா பாட்டுல மயங்கின கிங்காங் ஓய்வெடுக்க போயிருது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஜாக் ஸ்பேரோ ஹீரோயினை காப்பாத்த வராரு. அப்புறம் ஒரு வழியா ஹீரோயினோட பாவாடையை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறாரு. அப்படி காப்பாத்தி ஹீரோ கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட பாவாடை ஒரு செடியில ஒண்ணு மாட்டிக்குது.
அதனால நீ போ, என் ஆளு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயின் கழட்டி விட நம்ம காம கொடுற கிங்காங் அந்த இடத்துக்கு வந்து அப்புறம் அந்த பொண்ணை அலேக்கா தூக்கிட்டு போய் திருப்பி அது குகைக்குள்ளேயே வச்சிருது. அப்புறம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மட்டமான கிராபிக்ஸ்ல செய்யப்பட்ட நம்ம அனகோண்டா விஷால் கேமியோ ரோலுக்கு வராரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. ஓ சாரிங்க, நான் தப்பா சொல்லிட்டேன், இது விஷால் இல்ல ரகுவரன் போல. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிங்காங் அந்த ரப்பர் பாம்பை பிடிச்சி ரெண்டா கிழிச்சி தூக்கி போட்டுருது. அப்புறம் நம்ம ஜோடிய பறி கொடுத்த ஹீரோ சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஒரு குரங்கு ஜுரத்துல மட்டாய கடந்ததை பாக்குறாரு. அப்புறம் அந்த குரங்கு குட்டிய தன்னோட குட்டி நினைச்சு இவர் எடுக்கிறாரு. அதுக்கு மாத்திரை மருந்து மெடிசன் தண்ணி எல்லாம் ஊத்தி குரங்க காப்பாத்துறாப்ல. அப்புறம் அந்த குரங்கும் இவர்தான் நம்ம அப்பா நினைச்சு பின்னாடியே போகுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. தன்னோட தத்து பிள்ளையான இந்த குரங்கு கிட்ட ஹீரோ ஒரு லெட்டர் ஒன்னு கொடுக்கறாரு. அந்த குரங்கு இந்த லெட்டரை 50 rupees டெலிவரி சார்ஜோட அந்த பொண்ணு கிட்ட போய் ஒப்படைச்சிருது. அதை படிச்சு பார்த்த நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ இங்கதான் இருக்காரா, வந்துருடி செல்லக்குட்டி. আমি ঘুমাবো। எப்படிப்பட்ட ஒரு காதல் புரிதல் பாத்தீங்களா? ஹீரோயின் படுக்க கூப்பிட்டோன்னு அப்பா எடுத்துக்காதீங்க, ஹீரோயின் தூங்க கூப்பிட்டோன்னு அந்த கிங்காங்கும் எவ்வளவு சமத்தா படுத்து தூங்குது பாருங்க. இப்படி இல்லடா இருக்கணும் காதல்னா. ஓ குரங்கு கொரட்டை வேற விடுதா, அட கழிச்சால போறீங்களா. இதுதான் சாக்குன்னு ரெண்டாவது புருஷனை கழட்டி விட்டு மொத புருஷன் கூடயே அந்த பொண்ணு ஓடி போயிருது. இது தெரியாத நம்ம கிங்காங் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெண்டாவது புருஷனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதாவது ஒரு டூயட் சாங் ஒன்னு வச்சிருக்காடுங்க. இவனுங்க இங்க ஆடி பாடி சந்தோஷமா இருக்க நம்ம காம கொடுற கிங்காங் தன்னோட ஜோடியை தேடி வருது. அதனால பயத்துல இதுங்க ரெண்டும் ஒரு சின்ன குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குது. தன்னோட ஜோடியை காப்பாத்த கிங்காங் குகைக்குள்ள கைய விட அப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற 50 மில்லிகிராம் அறிவை வச்சு லைட்டரால தன்னோட கோமணத்தை பத்த வச்சு கிங்காங்கோட கையை எரிச்சு விட்டுறாரு. கிங்காங்கும் தன்னோட முடி பொசுங்குதேன்னு ஓடி போக இதுங்க ரெண்டும் குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு ஓடி போயிருதுங்க. அப்புறம் நம்ம கிங்காங் பட்டக்ஸ் கழுவுற காவா தண்ணில கைய விட்டு தன்னை காப்பாத்திக்குது. தப்பிச்சு போன 2 அனிமல்ஸும் தன்னுடைய டீம் கிட்ட சேஃபா போயிடுதுங்க. நாங்க 2 பேரும் ஒரு கிங்காங்க பார்த்ததா தன்னுடைய டீம்கிட்ட சொல்ல உடனே அந்த டீம் என்ன முடிவு பண்ணுதுன்னா கிங்காங்க புடிச்சு நம்ம ஊருக்கு கொண்டு போய் அதை வச்சு ஒரு ஷோ நடத்தணும்னா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் தான் குடிக்க வச்சிருந்த 2 சரக்கு பாட்டில எடுத்துட்டு போகுது. এই নাও ধরো। এবার তুমি তোমার মুখে এভাবে পানি ছিটাও। ஹீரோயின் ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து தலையில ஊத்துனோன்னு நம்ம கிங்காங்கும் அது சரக்கு இல்ல குளோரோஃபார்ம்னு தெரியாம மேல ஊத்தி மட்டையாயிருது. ஹீரோயின் தன்னோட மொத புருஷனான கிங்காங்க்கு பண்ண பாவத்துக்கு ஹீரோயினோட அப்பாவை எவனோ ஒருத்த போட்டு தள்ளிடுறான். ஐ திங்க் அது விஷாலோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கிட்டா போக முடியும், அங்கேயே உட்காந்து நமாஸ் பண்ணி கலிமா ஷஹாதத்னு அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஆய் போக வந்த காட்டுவாசிங்க இவனுங்களை திருப்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக இவனுங்க கும்பல்ல சேர்ந்த ஒருத்தனுக்கும் காட்டுவாசியோட தலைவர் பொண்ணுக்கும் ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட இந்த நவீன காட்டுவாசியும் இந்த ஓல்ட் ஏஜ் காட்டுவாசியும் சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க. சம்பந்தம் பண்ணா என்ன பண்ணும், அங்க ஒரு சாங் ஒண்ணு வைக்கணும். இலவங்க அப்ப செத்து அடக்கம் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகல, ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட கன்றாவியான காட்சி பாத்தீங்களா? ஒரு வழியா காட்டுவாசிங்க இவங்களுக்கு டாட்டா காமிச்சு வீட்டுக்கு அமிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் இவனுங்க புடிச்சிட்டு வந்த கிங்காங்க வச்சு ஒரு ஷோவையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனா இதை பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது பங்களாதேஷ் கிங்காங் இல்ல, 2005ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஹாலிவுட் கிங்காங் போஸ்டர். இவனுங்களுக்கே தெரியுது நான் எடுத்தது கிங்காங் படம் இல்ல, இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டினா 10 பேர் கூட டிக்கெட் அவங்க வரமாட்டான் அப்படின்னு. போஸ்டர்ல கூட போட முடியாத லெவலுக்கு மானக்கேடா இருந்தா நீங்க ஏன்டா இந்த மாதிரி படத்துல எடுத்து வைக்கிறீங்க? தெரியுது, நீ மூடு. சரி, இப்ப கதைக்குள்ள வந்தோம்னா கிங்காங்கோட ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நாங்க கிங்காங்க காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி படத்துடைய வில்லன் பேச திடீர்னு அங்கிருந்து ஹீரோயின் கத்த
কিংকং অসুস্থ হয়েছে বলে কি হয়েছে? ஹீரோயினோட குரலை கேட்டு மூடான கிங்காங் அட்டையில கட்டி வச்சிருந்த தூணை சாச்சிட்டு நம்ம கிங்காங் அங்கிருந்து தப்பிச்சிருது. வில்லனை பார்த்தோன்ன நம்ம கிங்காங் அவனை ஒரே நசுக்கா நசுக்கி கொன்னுடுது. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அப்புறம் நம்ம ஹீரோயினை கையில தூக்கிட்டு நம்ம கிங்காங், ஏண்டடே அது கிங்காங்கா இல்ல ஸ்பைடர் மேனாடா, சப்போர்ட்டே இல்லாம நடந்து போகுது, விட்டா வெப்பலா விடும் போல. ஒரு வழியா நம்ம கிங்காங் ஹீரோயினை கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருது. ஆனா கூடவே 3 ஹெலிகாப்டரும் வருது. உடனே தன்னுடைய ஆளை பத்திரப்படுத்திட்டு நம்ம கிங்காங் மார்லயே வயித்துல அடிச்சுக்குது, ஐயோ அம்மானு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல இருந்து குண்டு வீசி நம்ம கிங்காங்க சுட்டு தள்ளிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட இனத்தோட சாங்க பாடுறாங்க. விண்வெளி நாயகா விடியல் வீரா. இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றது, இது படம் இல்ல. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் கடைசியில பாடைதான். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ரோஸ் நான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்ன வீடியோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.